வணக்கம் நண்பா, வெல்கம் பேக் டு அவர் சேனல் கிரியேட்டர்ஸ் நேவிகேஷன். நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்துட்டு மொபைலை வந்துட்டு சார்ஜ் ஏறும்போது சூடாகாமல் இருக்கிறதுக்காக ஒரு கூலிங் ஃபேன் மாதிரி பார்த்திங்கன்னா செய்ய போகிறோம். ஸோ நான் பார்த்திங்கன்னா தம்ப்நெயிலில் போட்டது என்னென்னா ஒரு கூலிங் ஃபேன், அதாவது மொபைலை பார்த்திங்கன்னா கேம் விளையாடுறதுக்காக யூஸ் பண்ணும்போது அந்த கூலிங் ஃபேனை வச்சு கூல் பண்ணுவாங்க. பட் நம்ம அப்படி பண்ண போகிறதில்ல, ஃப்யூச்சரில் அந்த மாதிரி பண்ணுவோம். இப்போதைக்கு அந்த அளவுக்கு வசதி இல்லை. அதனால் பார்த்திங்கன்னா நம்ம சார்ஜ் ஏறும்போது மொபைலை வந்துட்டு கூலாக வச்சுக்கிறதுக்காக ஒரு டூல் பார்த்திங்கன்னா பண்ண போகிறோம். ஓகேங்களா, அதுக்கு என்னென்ன எடுத்திருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு கேஜ் தாங்க எடுத்திருக்கோம். இது வந்துட்டு குருவியோட கூண்டு. ஓகேங்களா, குருவி பார்த்திங்கன்னா அதில் போட்டு மூடி வைப்பாங்க. ஸோ அதுக்கான கேஜு, அந்த கேஜை பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு பாஸ் ஷேப்பில் மடக்கி வச்சு உள்ளே பார்த்திங்கன்னா மோட்டரை வந்துட்டு ஃபிட் பண்ணிட்டேன். அதை எப்படி ஃபிட் பண்ணேன் அப்படின்றத வந்துட்டு நான் சொல்கிறேன். ஓகேங்களா, அதை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தொங்குற மாதிரி பார்த்திங்கன்னா ரெடி பண்ணிக்கிட்டேன். ஓகேங்களா, பார்த்திங்கனாலே தெரியும். ஸோ இந்த மாதிரி தொங்கும். ஓகேங்களா, ஸோ இது மூலமாக பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு கூலிங் அப்படின்றது கிடைக்கும். நம்ம மொபைல் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு கூலாகும். ஸோ இப்போ நம்ம இதை எப்படி செய்யறது அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்த்திங்கன்னா இப்போ டேபிளுக்கு வந்தாச்சு. டேபிளில் பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு இந்த கேஜ் வச்சுருக்கோம். ஸோ இந்த கேஜில் பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு 2 யூ கிளாம்பு எடுத்துட்டேன். ஓகேங்களா, இந்த யூ கிளாம்பை பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு இந்த மாதிரி மாட்டியிருக்கேன் அப்படின்னு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா 2 போல்ட்டை போட்டு மாட்டிட்டேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா அது வந்துட்டு கீழே விழுவாது. இங்கே வந்துட்டு நான் யூ கிளாம்ப் போடாமல் ஒரு பட்டா மாதிரி கொடுத்து கூட நாங்கள் லாக் பண்ணி வச்சுக்கலாம், கீழே விழுவாமல் இருக்கேன். அதுக்கப்புறம் மோட்டரில் பார்த்திங்கன்னா ஒரு ப்ரொப்பலர் ஒன்று செட் பண்ணிக்கிட்டேங்க. இது மூலமாக பார்த்திங்கன்னா காற்று வந்துட்டு ஹை ஸ்பீடில் வரும். ஸோ அதுக்காக பார்த்திங்கன்னா அதை வந்துட்டு நான் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். இந்த தான் ஓகேங்களா. ஸோ அண்ட் தென் மொபைலை பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு இதுக்கு கீழே வைக்கணும். ஸோ இப்படி கீழே வச்சோம் அப்படின்னா நமக்கு பார்த்திங்கன்னா ஏர் வந்துட்டு சர்க்குலேட் ஆகும். ஓகேங்களா, வெளியே இருந்து ஏர் பார்த்திங்கன்னா உள்ளே போயிட்டு மறுபடியும் பார்த்திங்கன்னா திருப்பி உள்ளே வரும். ஸோ இந்த ப்ராசஸ் பார்த்திங்கன்னா அகைன் அண்ட் அகைன் நடந்துக்கிட்டே இருக்கும். ஸோ ஓகேங்களா, அந்த டைமில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு மொபைல் வந்துட்டு ஹீட்டாக இருக்குது அப்படின்னா அது வந்துட்டு கூலாக ஆரம்பிச்சிடும். எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு மொபைலை வச்சு காமிக்கிறேன். இங்கே பார்த்திங்கன்னா அது வந்துட்டு கொஞ்சம் பெரிய மொபைலை கூட நம்ம இதுக்குள்ளே வச்சுக்கலாம். ஓகேங்களா, இந்த மாதிரி வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு இது வந்துட்டு ரன் ஆகும். ஸோ அந்த டைமில் நம்ம பார்த்திங்கன்னா பேட்ரி வந்துட்டு இது கொடுக்கணும். ஸோ நம்ம வந்துட்டு டேரெக்டாக ப்ளக்லேயும் கொடுத்துக்கலாம், அதாவது 5 வோல்ட் சார்ஜரை யூஸ் பண்ணியும் நம்ம வந்துட்டு கனெக்ட் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு இப்போதைக்கு இந்த ப்ளக்கில் தான் கொடுத்துருக்கேன். ஸோ இது மூலமாக பார்த்திங்கன்னா நம்ம பார்த்திங்கன்னா அது வந்துட்டு சுவிட்ச் கண்ட்ரோலு, அதாவது எந்த ஸ்பீடில் ரன் ஆகணும் அப்படின்றதுக்கான கண்ட்ரோல் இதில் கொடுத்துக்கலாம். அதே சமயம் பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு இந்த பேட்ரி அப்படின்றது எவ்வளோ எம்ஏஹெச் அப்படின்றது தெரில. ஓகேங்களா, இருந்தாலும் இதுக்கான லித்தியம் அயான் பேட்டரி சார்ஜர் பார்த்திங்கன்னா இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ இது வந்துட்டு டைப் சி சார்ஜரு. இது மூலமாக பார்த்திங்கன்னா சார்ஜ் அப்படின்றது ஏறும். ஸோ ஒன்ஸ் சார்ஜ் ஏறுது அப்படின்னா அது பார்த்திங்கன்னா ஒரு இண்டிகேஷன் அப்படின்றது காட்டும். அதே சமயம் சார்ஜ் ஃபுல்லானாலும் தனி இண்டிகேஷன் காட்டும். இதுக்கு பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு கனெக்ஷன் அப்படின்றது எப்படி கொடுத்துருக்கேன் அப்படின்னா, இது பார்த்திங்கன்னா நமக்கு வோல்டேஜை வந்துட்டு ரெகுலேட் பண்ணக்கூடியது. அதாவது 2 டிஃப்ரெண்ட்டான வோல்டேஜில் நமக்கு அவுட்புட் அப்படின்றது கிடைக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு இதுலேருந்து ஒரு இதில் இருந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு வோல்டேஜ் கிடைக்கும். ஸோ இன்னொன்று இதில் வேறு மாதிரி ஒரு வோல்டேஜ் கிடைக்கும். ஓகேங்களா, ரெண்டும் பார்த்திங்கன்னா நெகட்டிவ் சப்ளை தான். ஸோ நெகட்டிவ் வோல்டேஜ் பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு இதுலேருந்து கிடைக்கும். இப்போ பார்த்திங்கன்னா வந்துட்டு இந்த ஃபேனை கனெக்ட் பண்ணணும். ஓகேங்களா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்திங்கன்னா 2 ஒயரை வந்துட்டு நான் கனெக்ட் பண்ணிவிட்டேன். இப்போ சுவிட்ச் ஆன் பண்ணுவோம், ஃபேன் ஓடுதான்னு பார்ப்போம். ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா ஃபேன் ஓடுது, ஆனால் ரிவர்ஸில் ஓடுது. காற்று பார்த்திங்கன்னா இங்கேருந்து இங்கே வருது. ஓகேங்களா, இப்படி ஓடக்கூடாது, நம்ம டைரெக்ஷனை மாற்றணும். ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா அகைன் நான் கனெக்ட் பண்ணிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா டைரெக்ஷன் மாறிடுச்சு. ஸோ இது மூலமாக காற்று பார்த்திங்கன்னா இந்த சைடு போகும். ஸோ இங்கே ஒரு தூசி மாதிரி இருக்குது, அது பார்த்திங்கன்னா ஆடுறதை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் எந்த டைரெக்ஷனில் காற்றடிக்குது அப்படின்றது. ஓகேங்களா, அந்த இப்போ பார்த்திங்கன்னா ஃபேன் ஓடிட்டுருக்கு. இது பார்த்திங்கன்னா மொபைலோட ஹீட்டை கம்மி பண்ணுதா அப்படின்றத நம்ம டெஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ இதுக்காக பார்த்திங்கன்னா ஒரு மொபைல் ஒன்று நாம் எடுத்துக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்திங்கன்னா இந்த மொபைலில் வந்துட்டு 39.8 டிகிரி செல்சியஸில் இருக்குது. இதை பார்த்திங்கன்னா அந்த ஃபேனுக்கு அடியே ஒரு அரை மணி நேரம் வைப்போம். ஓகேங்களா, 3:44. ஸோ இது பார்த்திங்கன்னா 3:50 இல்லை 4 மணி ஆக வரைக்கும் நம்ம இந்த ஃபேன் ஆன் பண்ணி வச்சுருப்போம். அதுக்கப்புறம் செக் பண்ணி பார்க்கலாம் இது வந்துட்டு எவ்வளோ டெம்பரேச்சர் குறைஞ்சிருக்கு அப்படின்றத. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஸ்பீடு ஹையில் வச்சாச்சு. இங்கே பார்த்திங்கன்னா காற்றும் அடிக்குது. அதை நான் எப்படி உங்களுக்கு காமிக்கிறேன்னு தெரியல, அந்த ஃபேன் சுற்றுறதை பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இங்கே ஒரு தூசு மாதிரி இருக்குது, அது பார்த்திங்கன்னா ஆடிட்டுருக்கு. ஓகேங்களா, ஸோ அதை வந்துட்டு நமக்கு அந்த டைம் ஆகட்டும். இப்போ பார்த்திங்கன்னா டைம் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா, டைம் வந்துட்டு 3:45ங்க, ஒரு நிமிஷம் ஆயிருக்கு. இதை வந்துட்டு ஒரு 4 மணி ஆகட்டும், அது வரைக்கும் வச்சுருப்போம். அதுக்கப்புறம் டெம்பரேச்சர் வந்துட்டு செக் பண்ணுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்திங்கன்னா 4 மணி ஆயிடுச்சு. ஸோ இப்போ எவ்வளோ ஆயிருக்குன்னு பார்ப்போம். 4:15 ஆகிப்போச்சுங்க. இப்போ வந்துட்டு எவ்வளோ டெம்பரேச்சர் இருக்குது அப்படின்னு செக் பண்ணுவோம்.
ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா 36 டிகிரி செல்சியஸ் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ இதுக்கு முன்னாடி இருந்ததோடவும் இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த டெம்பரேச்சர் அப்படின்றது குறைச்சிருக்கு. இது கீழே போகாது. ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ சரௌண்டிங் டெம்பரேச்சரே இவ்வளோ தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா அதுலேயே அப்படியே இருக்குது. ஸோ அந்த இதுக்கும் கம்மியாக போகணும் அப்படின்னா நம்ம வந்துட்டு இன்னும் கொஞ்சம் கூலிங்கை வந்துட்டு ஆட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஏன் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்துட்டு மொபைலோட ஹீட்டை பார்த்திங்கன்னா குறைக்கும். ஓகேங்களா? ஒரு சில டெம்பரேச்சர் டிகிரி பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு குறைச்சி கொடுக்கும். அது மூலமாக பார்த்திங்கன்னா இது வந்துட்டு சார்ஜ் ஏறும்போது எஃபிஷியண்ட்டாக இருக்கும். இது பேட்ரி அப்படிங்கிறதுனால நீங்கள் எங்கே வேணால் தூக்கிட்டு போய்க்கலாம். இதை பார்த்திங்கன்னா எங்கே வேணாலும் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. இது போன்று நீங்களும் பண்ணி பார்க்குறீங்களா அப்படின்ற கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதை பார்த்திங்கன்னா போர்ட்டபுளாக மொபைலை வந்துட்டு அப்படியே பேக் சைடில் மாட்டி கூல் பண்ணுற மாதிரி நான் பார்த்திங்கன்னா ரெடி பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ ரெடி பண்ணி பார்ப்போம் அது எப்படி இருக்குது அப்படின்னு. அடுத்தடுத்த வீடியோஸில் இதெல்லாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. இது போன்ற வீடியோக்களுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோட பார்க்கலாம். பை பாய்.